திருவண்ணாமலை மனக்குறை தீர்க்கும் மாசி பௌர்ணமி கிரிவலம் செல்ல வேண்டிய நாள் நேரம். இங்கே கிரிவலம் வந்து வழிபட்டால் நம் பாவங்கள் தீர்ந்து புண்ணிய பலன்கள் ஏற்படும் என்கிறது. நம் கர்மாவினால் இந்த வாழ்வில் உண்டாகும் சுக துக்கங்களை மாற்றும் மகிமை கிரிவலத்துக்கு உண்டு. அதனால்தான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. கிரிவலம் செல்லும் யாரிடம் உரையாடினாலும் தங்கள் வாழ்வில் ஈசன் நிகழ்த்திய அற்புதம் குறித்து சொல்ல ஏதாவது இருக்கும். திருவண்ணாமலையின் கிரிவல பாதை சுமார் 14 கி.மீ. தூரம் கொண்டது. கிரிவலப்பாதை என்று சாதாரணமாக சொல்லிவிட்டாலும் அது வெறும் சாலை அல்ல. அஷ்டலிங்கங்கள், ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 6 விநாயகர் கோயில்கள், 7 முருகன் கோயில்கள், வலது கையில் லிங்கம் ஏந்தி அருளும் ஆதிகாமாட்சி கோயில் என மொத்தம் 99 திருக்கோயில்களை கொண்ட தெய்வீக பாதை. இந்த வழியில் எண்ணற்ற தீர்த்தங்களும் ஞானியர்கள் திருமடங்களும் அமைந்துள்ளன. இப்படிப்பட்ட அற்புதமான கிரிவல பாதையில் தினமும் வலம் வரலாம் என்றாலும் பௌர்ணமி கிரிவலம் மிகவும் விசேஷம் என்கின்றன ஞான நூல்கள். திருவண்ணாமலை ஈசன் உமையம்மையோடு இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்த தலம். எனவே அம்பிகைக்கு உகந்த பௌர்ணமி நாளில் ஐயனின் திருவடிவான மலையை வலம் வருவது மிகவும் சிறப்பு. கிரிவலம் நடந்தே செல்ல வேண்டும், வாகனங்களில் செல்லக்கூடாது. மலையை தரிசித்தபடியே வலம் வரும் வகையில் கிரிவலப்பாதையின் இடப்பக்கமாகவே பயணிப்பது சிறப்பு. சாதாரண நாட்களில் நடந்து வர முடியாதவர்கள் வாகனங்களில் கிரிவலம் வருவார்கள். பௌர்ணமி நாளில் அது சாத்தியமில்லை. இறைவனை தியானித்தபடியே பின்மேற்கோள் குறி அண்ணாமலைக்கு அரோகரா, நமசிவாய என சிவநாமங்களை மனதில் சொல்லியபடி நடக்க வேண்டும். எந்த இடத்திலும் அசுத்தம் செய்யாமல் நடக்க வேண்டும். அதேபோல் அடிமேல் அடியெடுத்து வைத்து பொறுமையுடன் வலம் வருவது சிறப்பு. சித்தர்கள் பலரும் அரூபமாக நம்மோடு கிரிவலம் புரிவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே அவர்களின் சிவ தியானத்துக்கு தொந்தரவு செய்யாமலும் குறுக்கும் நெடுக்கும் செல்லாமல் பயபக்தியோடு கிரிவலம் வரவேண்டும். அதை தரிசனம் செய்து வழிபட்டால் சகல நன்மைகளும் சேரும். மாசி பௌர்ணமி கிரிவலம் நம் மனத்தில் உள்ள மாசுகளையும் பயங்களையும் நீக்கும். மகம் நட்சத்திரம் கேதுவுக்கு உரியது. மேலும் சிம்ம ராசியில் வரும் நட்சத்திரம். சிம்ம ராசி சூரியனுக்கு உரியது. இந்த 2 கிரகங்களுமே மிகவும் முக்கியமானவை. கேது சாதகமில்லாத நிலையில் சஞ்சரித்தால் வாழ்வில் முன்னேற்றம் இருக்காது. மனக்குறையும் மன பயமும் மிகுந்திருக்கும். கோசாரப்படியோ ஜாதகப்படியோ ஜன்ம கேதுவை ராசியில் லக்னத்தில் உடையவர்கள் போராட்டகரமான வாழ்வை எதிர்கொள்ள நேரிடும். கேது தசையில் அவர்களுக்கு பொன்பொருள் விரயம், நலக்குறைவு ஆகியன ஏற்படலாம். அதேவேளையில் கேது ஞானகாரகன். எனவே ஆன்மீக ரீதியாக மனத்தை செலுத்துகிறவர்களுக்கு அருள் செய்பவர்கள். குறிப்பாக சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு நல்லருள் புரிபவர். மாசி பௌர்ணமியில் கிரிவலம் வந்து வழிபட்டால் நம் பாவங்கள் குறையும். கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நல்ல வாழ்க்கை கைகூடும். சுப நிகழ்ச்சிகள் தேடி வரும். ஆரோக்கியமும் மேம்படும். குறிப்பாக சிம்மம், கன்னி, கும்பம் ராசிக்காரர்கள் மாசி பௌர்ணமி கிரிவலத்தால் தற்போது அனுபவித்து வரும் துன்பங்கள் குறைந்து மிகுந்த நன்மைகளை பெறுவார்கள். இத்தகைய சிறப்புகளை தரும் திருவண்ணாமலை கிரிவலத்தை வரும் 23 பிப்ரவரி 24 அன்றும் 24 பிப்ரவரி 24 அன்றும் செய்யலாம். 23 பிப்ரவரி 24 அன்று மாலை 4:55 முதல் பௌர்ணமி தொடங்கி 24 பிப்ரவரி 24 அன்று மாலை 6:51 வரை நீடிக்கிறது. மகம் நட்சத்திரம் 23 பிப்ரவரி 24 அன்று இரவு 8:29 மணிக்கு தொடங்கி 24 பிப்ரவரி 24 இரவு 11:05 வரை நீடிக்கிறது.
எனவே வரும் 23, 24 ஆகிய நாட்களில் திருவண்ணாமலை கிரிவலம் மேற்கொள்வது சிறந்தது. ஒரு நாள் முன்னதாகவோ பின்னதாகவோ செல்வதும் சிறப்பே. நன்றி.